என்டிகேவை பொறுத்தளவில் அவங்க வேற மாதிரியான அரசியலை கையில் எடுக்கிறாங்க. இந்த சுற்றுப்பயணம், நடப்பயணம் இதெல்லாம் அவங்க கையில் எடுக்கல. போராட்டங்கள், மாநாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல. அரசியல்ல மக்கள் புதுமையா மற்றதுல இருந்து டிஃபரெண்டா இருக்கிறது தான் நியூ ஓட்டர்ஸும் புதுமையா விரும்பக்கூடிய மக்களும் ஆதரவு கொடுப்பாங்க. அந்த வகையில கன்ஷிராம் பாணி அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு. கன்ஷிராம் பாணி, நிதிஷ்குமார் பாணி அரசியல் வட பலத்துல யூபி பீகார்ல வெற்றி பெற்ற அரசியல். அந்த அரசியலை சீமான் கையில் எடுக்கிறது அவர் வெற்றியை கொடுக்கும். மக்களவையில் ஸ்டாலின் மோடிக்கு எதிராக கொடுத்த சேலஞ்சுக்கு பதிலடி கொடுக்கிறது. ஒன்று நாம ஜெயித்து கொடுக்கணும், இல்லது ஸ்டாலின் ரொம்ப பெருசாகி 29ல காங்கிரஸ் கலத்தி விட்டாலும் கரெக்ட், இல்லது மாறுபட்ட சூழல் உள்ளவங்களை நம்ம பேக் பண்ணி அதை முறியடிச்சாலும் கரெக்ட்னு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் உண்டோ அனைத்தையும் மோடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது சாத்தியம் இருக்கா? 29ல காங்கிரஸ் ஸ்டாலின் கலக்கி விடுவாரா? 29 ஜெயிக்கிறதுக்கு சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்றதுல தவறு இல்லை. விஜய் தனிச்சு நின்று ஒரு ஓட்டு எடுத்தா 29ல மோடி பிரதமருங்கிறது தான் 1-1க்கு வந்தாகணும். எடப்பாடியும் இன்னைக்கு சட்டமன்றத்திலே மோடியை மோத முடியாதுங்கிற ஒரு மக்களவையில் கண்டிப்பா அவரால் மோத முடியாது. இஷ்யூ இல்லாம யாருமே வாக்கெடுக்க முடியாது. விஜயும் இஷ்யூ சொல்லாம மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையை கொண்டு வராம எனக்கு ஓட்டு போடுங்கன்னா யாருக்கும் ஓட்டு விழாது. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? அதுல என்ன பிரச்சனை பண்றது? இஷ்யூ எடுக்கிறது என்ன பிரச்சனை? இல்ல, அவருடைய அரசியல் இப்போ சீமான் அவர்களை பொறுத்தளவில் கண்டினியூஸாக அவர் விஜய் ஏதோ ஒரு வகையில் அட்டாக் பண்ணுறதும் நடக்குது. ஸ்டார்டிங்கில் ஆதரித்து பேசியிருக்க கூடாது, இப்போ தாக்கி பேசுறது மிக சரியான வீகம். விஜய் சீமான் கம்பேரிசன் சீமான உயர்த்தும். சீமான் ஆணவ கொலைக்கு எதிராக இருக்கிறாருங்கிறது இந்த கம்பேரிசன்ல வெளிவரும். சீமான் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைங்கிறத போல்டா கேட்கிறாருங்கிறது இந்த கம்பேரிசன்ல வெளிவரும். தமிழ்ல இருந்து வந்தது தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுங்கிறது இந்த கம்பேரிசன்ல வெளிவரும். சீமான் ஆடு மாடு மேய்க்கிறது அரசு தொழில்னு சொல்லி அந்த மக்களோட தொழில் இழிவல்லன்னு அவரே ஆடு மாடு மேய்க்கிறாருங்கிறது இந்த கம்பேரிசன்ல வெளிவரும். சீமான் தொடர்ந்து தனிச்சே நிற்கிறாரு, கிளாரிட்டியோட நிற்கிறாருங்கிறது இந்த கம்பேரிசன்ல வெளிவரும். சார் வணக்கம். வணக்கம் கபிரியல். சரி, இப்போ தான் ஒரு சைடில் பெரிய கட்சிகள் பயங்கரமாக அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணுறாங்க, சிறிய கட்சிகளும் களத்தில் வேகமாக இறங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தேர்தல் பிரச்சாரம், அப்புறம் சுற்றுப்பயணம், இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. என்டிகே இந்த கேமில் அவங்க இறங்கல. என்டிகேவை பொறுத்தளவில் அவங்க வேற மாதிரியான அரசியலை கையில் எடுக்கிறாங்க. இந்த சுற்றுப்பயணம், நடப்பயணம் இதெல்லாம் அவங்க கையில் எடுக்கல. போராட்டங்கள், மாநாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் ஆடு மாடுகளுக்கான மாநாடு இந்த மாதிரியான விஷயங்கள் கையில் எடுக்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் ஒரு ரூட்ல போகிறாங்க, இவங்க வேற ரூட்ல போயிட்டு. இல்லை, அரசியலில் மக்கள் புதுமையா மற்றதுல இருந்து டிஃபரெண்டாக இருக்கிறது தான் நியூ ஓட்டர்ஸும் புதுமையாக விரும்பக்கூடிய மக்களும் ஆதரவு கொடுப்பாங்க. அந்த வகையில் கன்ஷிராம் பாணி அரசியலுங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு. கன்ஷிராம் பாணி, நிதிஷ்குமார் பாணி அரசியல் வட பலத்தில் யூபி பீகாரில் வெற்றி பெற்ற அரசியல். அந்த அரசியலை சீமான் கையில் எடுக்கிறது அவர் வெற்றியை கொடுக்கும். ஏன்னா பிஎம்ஓவில் குருமூர்த்தி மோடி டிஸ்கஷன்லே சீமான் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறாரு. அது பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட 4வது ஒருத்தர் 2019 ஓட்டை விட 24 டபுள் பண்ணியிருக்கிறாரு, இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட்டுங்கிறத இவர் பிரதமர் அக்னாலேஜ் பண்ணி ஆடிட்டர் குருமூர்த்திட்ட பேசியிருக்காரு. குருமூர்த்தியை பொறுத்த அளவில் அது காஸ்ட் கன்சால்டேஷன் கன்ஷிராம் மாதிரி பண்ணுறாப்புல. இவர் அதிகாரத்துக்கு முதல்வரானால் தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரம் இல்லாத பல சமூகங்கள் அதிகாரத்துக்கு வர முடியும்னு ஆஸ்பயர் பண்ணுறாங்க. எப்படி நிதிஷ்குமார் முதல்வரானா கோரி, குர்மீஸு, மோஸ்ட் பேக்வேர்டு பீப்புள் அண்டு மோஸ்ட் பேக்வேர்டு தலிட்ஸில் பஸ்வான் ஜாதி தவிர மற்ற தலித்துகள்லாம் எப்படி அதிகாரத்தில், மாஞ்சி ஜாதியெல்லாம் அதிகாரத்துக்கு வர முடியும்னு நிதிஷ்குமார் ஆஸ்பயர் பண்ணது மாதிரி சீமான ஆஸ்பயர் பண்ணுறாங்க பல சமூகங்கள். அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்கள் ஆஸ்பயர் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் பவருக்கு வந்தால்? அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், பறையர்கள், வண்ணார் நாவிதர், குயவர்கள், கிறிஸ்தவர், முஸ்லீம்கள், அவங்க பிஜேபிக்கு எதிராக தான் வாக்களிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அதிகாரம் இல்லை. இன்னைக்கு அதிகார மையத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகங்கள்னா வன்னியர்கள், முக்குலத்தோர்கள், வெள்ளாள கவுண்டர்கள் 3 பேரும் தான் பெரிய அளவில் அதிகார மையத்தில் இருக்காங்க. ஒரு சில தெலுங்கு தாய்மொழி அப்பர் காஸ்ட்டும் அதிகார மையத்தில் இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டோட பவர் ஸ்ட்ரக்சர். ஓபிசி பார்ட்டியாக தான் திமுகவும் அதிமுகவும் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இதில் அதிமுக 2 ஜாதி கட்சியாட்டு, கொங்கு வேளாளர் கட்சியாட்டும், வன்னியர் கட்சியாட்டும் தான் இருக்குது தான் உண்மை. அதனால தான் இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த அந்த யூனிஃபார்மிட்டி இல்லாமல் தெற்க டெபாசிட் இழக்குது, வடக்க ஜெயலலிதா டெபாசிட் நடந்த இடத்துல பாமக அணியை எடப்பாடி டெபாசிட் இழக்க வைக்கிறார்.
ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த இஷ்யூ மெசேஜ் கரெக்டாக போய் சேரக்கூடிய பட்சத்தில் யூபியில் கன்ஷிராம் டெவலப் ஆகி வந்த மாதிரி, பீகாரில் நிதிஷ்குமார் டெவலப் ஆகி வந்த மாதிரி சீமான் டெவலப் ஆகி வரலாம். இதை ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டில் பைப்போலர் பொலிட்டிக்ஸில் ராகுல் காந்தியை முன்னிறுத்தினா 50% மேலே எடுத்து எல்லா மக்களவையிலையும் ஜெயிக்கிறாங்களேங்கிறதெல்லாம் பார்த்து எப்படி ராகுல் காந்தி மக்களவையில் ஸ்டாலின் மோடிக்கு எதிராக கொடுத்த சேலஞ்சுக்கு பதிலடி கொடுக்கறது. ஒன்று நாம் ஜெயித்து கொடுக்கணும், இல்லது ஸ்டாலின் ரொம்ப பெருசாகி 29 காங்கிரஸை கலத்தி விட்டாலும் கரெக்டு, இல்லது மாறுபட்ட சூழல் உள்ளவங்களை நம்ம பேக் பண்ணி அதை முறியடித்தாலும் கரெக்டுன்னு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் உண்டோ அனைத்தையும் மோடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது சாத்தியம் இருக்கா? 29ல் காங்கிரஸ் ஸ்டாலின் கழட்டி விடுவாரா சார்? எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. காங்கிரஸும் ஸ்டாலின் சேர்ந்தா 40 சீட்டு வராங்க. ஸ்டாலினுக்கு காங்கிரஸுக்கு இண்டிவிஜுவலாக கூட்டணியில் 10 சீட்டு கிடைக்குது, அந்த அணிக்கு 40 சீட்டு கிடைக்குது. இது 2014 காங்கிரஸ் தனிச்சு நின்றதுனால ஒரு சீட்டும் கிடைக்கல, ஒரு தொகுதியில் டெபாசிட் மட்டும் வாங்கினாங்க. 19ல் 9 தொகுதி காங்கிரஸ் அடிச்சுட்டாங்க, அந்த அணி 38 தொகுதி ஜெயித்துட்டாங்க. 24ல் 10 சீட்டு காங்கிரஸ் அடிச்சுட்டாங்க, அந்த அணி 40 சீட்டு ஜெயித்துட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த அணிலே ஸ்டாலின் ராகுலை ப்ரொஜெக்ட் பண்ணால் 50% மேலே போகுது. அப்போ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வர்றதுல மோடிக்கு என்ன லாபம் இருக்கும்? மோடி தனக்கு தான் அரசியல் பண்ணுறாரு, தன் கட்சிக்கு தான் அரசியல் பண்ணுறாரு, தன் வளர்ச்சிக்கு தான் அரசியல் பண்ணுறாரு. இங்கே 13 பேருக்கு இச்சஸ் சொரியதுக்கெல்லாம் மோடி அரசியல் பண்ண மாட்டார். இதுதான் 2021 நான் சொல்லி அடித்தேன் ஜெயித்தேன் அதுதான். இன்னைக்கு மோடி இப்படி தான் நினைக்கிறாரு. மோடிக்கு வெல்விஷர்ஸ் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 40 கொண்டு போகிறாங்களே, இதை எப்படி தடுக்குதுங்கிறது தான் மோடிக்கு என்ன ஓட்டம் நோக்கமாக இருக்குது. ஆனால் ஸ்டாலின் இருக்கிறத ஒத்துக்கணும், அவருக்கு என்ன இருக்கு லாபம் இருக்குதுல்ல சார்? இது ஸ்டாலின் இன்னைக்கு ஒத்துக்கலைங்கிறது தெளிவாக தெரியுது. ஸ்டாலின் மோடியை பார்த்தாலும் உடனே சோனியாவை பார்த்துடுறாரு. காங்கிரஸ் உறவு குடும்ப உறவுங்கிறாரு. காங்கிரஸுக்கும் ஸ்டாலின் இல்லைன்னா இந்தியா கூட்டணி இல்லை, பனாலாகி போகும். 29 மோடி கையில் ஈஸியாக வந்துடும். தமிழ்நாட்டில் ஸ்டாலினை பகைச்சாலே இந்தியா கூட்டணி பனாலாயிரும். ஸ்டாலின் அப்புறம் மம்தா அது இதுன்னு 3வது நீண்டு தான் ஆரம்பிப்பார். காங்கிரஸோட எதிர்காலம் இந்திய அளவில் முடிஞ்சு போகும். ஸோ அவங்களும் அதை தெரிகிறாங்க, ஸ்டாலினும் இதை உணர்றாங்க. இது இப்படியே இருக்கிறது வரை மோடி 0வில் இருக்கிறாரு. அப்போ இதை கத்திரி போட தானே அவர் முயற்சி பண்ணுவாருங்க. இதை கத்திரி போடாதாங்க என் போன்ற மோடி வெல்விஷர்ஸ் முயற்சி பண்ணுவோம். முடியுதா முடியாது இல்லையாங்கிறது வேற. அட்டம்ப்ட் ஏன் பண்ணக்கூடாதுங்கிறீங்க? நீங்கள் எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டு அடுத்தால ராகுல மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொல்லுவார், 40 சீட்டு அவங்க அடிச்சுட்டு போகக்கூடிய அரசியலையாக பண்ணணும். ஸோ 29 ஜெயிக்கிறதுக்கு சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ணுறதுல தவறு இல்லை. விஜய் தனிச்சு நின்று ஒரு ஓட்டு எடுத்தா 29 மோடி பிரதமருங்கிறது தான் 1 to 1 வந்தாகணும். எடப்பாடியும் இன்னைக்கு சட்டமன்றத்திலே மோடியை மோத முடியாதுங்கிற ஒரு மக்களவையில் கண்டிப்பாக அவரால் மோத முடியாது. ஏற்கனவே 24 மோதி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு. 29ல் மோடி கூட வராமல் மோதினாருன்னா காலி ஆகிடுவார். அப்போ ஒரு 98ல் வாஜ்பாய்க்கு 30 சீட்டு வந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 2029 மோடிக்கு 25 சீட்டாவது வரணும்னு தான் நம்மளை போன்ற மோடி வெல்விஷர்ஸ் நினைப்பாங்க. எந்த வகையிலையும் நாம் மோடிக்கு சசிகலா விஷயத்தில் நம்ம கருத்தை கேட்டு முழுமையாக சசிகலாவை கிராக் டவுன் பண்ணது தமிழகமே அதிர்ந்த ஒரு விஷயத்தை ரவீந்திர சாமி சொன்னாங்கிற அந்த கிரெடிட்டை தந்த மோடிக்கு நம்ம நன்றி கடன் பட்டவங்க. மோடிக்கான ஆதரவான சிந்தனை தான் நம்ம வைக்கிறோம், அதைத்தான் மோடிக்கிட்டையும் சொல்கிறோம், இங்கே வெளியும் பேசுகிறோம், மோடிக்காக தான் சிந்திக்கிறோம் பேசுகிறோம். அதை மோடியும் தெளிவாக உணர்றார். சரி, இப்போ சீமான் அவர்களை பொறுத்தளவில் கண்டினியூஸாக விஜய் ஏதோ ஒரு வகையில் அட்டாக் பண்ணுறதும் நடக்குது ரீசெண்ட் டைம்ஸில். ஸ்டார்டிங்கில் விஜய் அவர்களோட அரசியலை பெருசாக அவர் தாக்கி பேசல, இப்போ விஜய் அவர்களோட அரசியலை விமர்சிக்கிறார். எப்படி பார்க்குறீங்க அதை? ஸ்டார்டிங்கில் ஆதரித்து பேசியிருக்கக்கூடாது, இப்போ தாக்கி பேசுறது மிக சரியான வீகம். விஜய் சீமான் கம்பேரிசன் சீமான உயர்த்தம், கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் சீமான 1.1 3.8 உயர்த்தின மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசன் சீமான உயர்த்தம். இப்போ விஜய் அருந்ததியர்களுக்காக நிற்கிறாருங்கிறது இந்த கம்பேரிசனில் வெளிவரும். சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறது இந்த கம்பேரிசனில் வெளியாகும். சீமான் ஆணவ கொலைக்கு எதிராக இருக்கிறாருங்கிறது இந்த கம்பேரிசனில் வெளிவரும். சீமான் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைங்கிறத போல்டாக கேட்குறாருங்கிறது இந்த கம்பேரிசனில் வெளிவரும். சீமான் தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுங்கிறது இந்த கம்பேரிசனில் வெளிவரும். சீமான் தேவேந்திர குல வேளாளர் டீலிஸ்டிங்காக நிற்கிறாருங்கிறது கம்பேரிசனில் வெளிவரும். சீமான்
ஆடு மாடு மேய்க்கிறது அரசு தொழில்னு சொல்லி அந்த மக்களோட தொழில் இழிவல்லன்னு அவரே ஆடு மாடு மேய்க்கிறாருங்கிறது இந்த கம்பாரிசனில் வெளிவரும். சீமான் தொடர்ந்து தனிச்சே நிற்கிறாரு, கிளாரிட்டியோடு நிற்கிறாருங்கிறது இந்த கம்பாரிசனில் வெளிவரும். சீமான் வந்து ஆரம்பம் முதல் கொடநாடு கொலையை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறாரு, அதிமுக ஊழலை பற்றி பேசிகிட்டு இருக்காருங்கிறது கம்பாரிசனில் வெளிவரும். ஒருவேளையில சீச்சி இந்த வளம் புளிக்கும்னு எடப்பாடி கிட்ட கூட்டணி வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலையில தான் எடப்பாடியை நாளைக்கு விஜய் விமர்சனம் பண்ணுனா இது சந்தர்ப்பவாத விமர்சனம். சீமான் தெளிவாக ஆரம்பத்தில் இருந்தே கொடநாடு கொலையை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடையும் பற்றி பேசுகிறாருங்கிற அந்த விஷயம் வெளியே வரும். வாரிசு அரசியல்னு சொல்லும்போது காங்கிரஸுக்கு வாரிசு அரசியலை பற்றி விஜய் பேசலைங்கிறது வெளியே வரும். ஸோ அவர் சந்தர்ப்பவாத நிலைப்பாடை எடுத்துட்டு இருக்காரு. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்கள் தொங்கு சதைகள்ங்கிறதுல சீமான் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்காருங்கிறதும் 5வது முறையும் தனிச்சு போட்டியிடுறதுல சீமான் உறுதியாக இருக்கிறாருங்கிறதும் வந்து விஜய் சீமான் கம்பாரிசனில் தான் சீமானுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும். அந்த கம்பாரிசன் தான் சீமானை மேலும் பலப்படுத்தும். ஒரு வேளையில் விஜய் இன்கேப்பபிள் அண்ட் இன்காம்பிட்டன்ட் வந்தாருன்னா அது சீமானுக்கு இதை விடவும் பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். அதை நீங்கள் சொன்னது மாதிரி சீமான் விஜயின் கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக எல்லாருக்குமே கிளியராக பார்க்க முடியும். சீமானோட அரசியல் செயல்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது, விஜயோட அரசியல் செயல்பாடு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குன்றது வெளிப்படும். ஆனால் இப்போ விஜயோட ரசிகர்களை பொறுத்தளவில் அவங்க அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படுற மாதிரி இல்லை. விஜய் என்ன செய்தாலும் செய்யலனாலும் ஓட் போடுவோம் தான் இருக்காங்க. இல்லை இதெல்லாம் சும்மா நீங்கள் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. நீங்கள் விஜய்கிட்ட அவங்க ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க, கல்ட்டுன்னு கூட்டிகிட்டு எங்கே கொண்டு விட்டாங்க, கள்ளக்குறிச்சி சாராய சாவை கல்ட்டு விஜயை கொண்டு விட்டாங்க. வந்து அவர் இருக்கும்போது ஒருத்தன் கிள்ளி விடுறான், தலைவான்னு ஒரு சவுண்டு விட்டு விஜய்கிட்ட போகிறான். அந்த தலைவர் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததும் விக்கிரவாண்டியில் திமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சிருக்கணும். குறைஞ்சுதா? இல்லை. போலிங் குறைஞ்சுதா? இல்லை. நீங்கள் என்ன ரீல் விட்டுட்டு இருந்தீங்க? 50,000 ஆன்லைன் மெம்பர் விக்கிரவாண்டியிலேருந்தே இருக்கான்னு சொன்னீங்க. விக்கிரவாண்டி இந்திய அரசியல்லே நோட்டா அதிக ஓட்டு எடுத்து விக்கிரவாண்டியில் சாதனை படைக்கணும்னு சொன்னீங்க. அட பாவிகளா, விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு. அப்போ நீங்கள் எவனும் உங்கள் மேட்ரை டீப்பாக பார்க்க மாட்டான். நீங்கள் என்ன ரீல் விட்டாலும் அதை கேட்டுக்கிட்டு சாதாரண ஜனங்கள் பார்த்து ஏமாறுவாங்க. ஏமாளி பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, நம்ம என்ன வேணாலும் ரீல் விடலான்னு நினச்சிங்க. நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தும் விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விஜய் தொடர்பாட்டு எந்த ஒரு இம்பாக்டும் விக்கிரவாண்டியில் இல்லை. நீங்கள் நினச்சது நோட்டாவுக்கு பெரிய ஓட்டு விக்கிரவாண்டியில் விழுன்னு தான் நினச்சிங்க. ஆனால் ஈரோடு கிழக்கில் நோட்டாவுக்கு ஓட்டு விழுந்து. காரணம், எடப்பாடிக்கு ஆள் பெரியாரை சீமான் விமர்சனம் பண்ணனால கேபி முனுசாமி, செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் வந்து நோட்டாவுக்கு போட சொன்னாங்க. நோட்டாவுக்கு முன்ன விட 3% வாக்கு கூட விழுந்து. விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு ஓட்டு குறைவு, ஈரோடு கிழக்கில் நோட்டாவுக்கு ஓட்டு அதிகம்னா தந்தை பெரியார் விமர்சனம் பண்ணனால அதிமுக பெரியார் ஆதரவாளர்கள் வந்து செல்லூர் ராஜு ஓப்பனாட்டே நோட்டாவுக்கு போட சொன்னாப்புல. அதனால தான் செல்லூர் ராஜு மேலே சீமான் கடும் கோபத்தில் செத்த பாம்புன்னு ஒரு மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை செல்லூர் ராஜுக்கு மேலே வச்சதே நம்ம பார்த்துருப்போம். ஸோ விஜயோட இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவா படத்தில் பிரச்சனை பண்ணனால இங்கே கோயம்புத்தூரில் போய் மோடியை பார்த்தாரு. 6% ஓட்டு ஜெயலலிதா கூட தானே வந்தார். அவர் வந்து அணில் மாறி உதவுனது உண்மை 2011. அதாவது ரசிகர்கள் வந்து ஒரு 1,00,000 ஓட்டு ரசிகர்கள் ஓட்டு ஜெயலலிதா கூட கிடச்சிருக்கலாம். அது அணில் மாறி வரணும், அதில் மாறி உதவணும்னு அது அண்ணா எம்ஜிஆர் வந்து வளருங்கட்சி தோத்துருந்தாங்க. அதனால எம்ஜிஆருக்கு பவர் பாலிட்டிக்ஸை அண்ணா அலோவ் பண்ணார். இது வெற்றி பெற்ற கட்சி. அவங்க தேமுதிகவையே 8% வாக்கு நிரூபித்த தேமுதிகவையே தாங்க முடியல. அப்போ விஜய் என்ன பண்ணுவாங்க, தலைவா படத்தை அநியாயமாக அடித்து உதைச்சாங்க. அதனால விஜய் மோடியை பார்த்தும் ஜெயலலிதாவை என்ன பண்ண முடிஞ்சு, 6% கூட தான் செய்யுது. அப்போ விஜய்க்கு பலம்னா 26 தேர்தல் ஆணையம் அவர் அறிவிக்கிறதா அவருக்கு பலம். இது தவிர மீதி பண்ணுறதெல்லாம் வந்து பொய்யான போலி செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சியில், கிராமப்புற உள்ளாட்சியில் 12,000 வார்டுகளில் ஒரு 200 வார்டில் நின்றுக்கிட்டு அதில் கொஞ்சம் வார்டுகள் சிம்பிள் இல்லாததை ஜெயித்துக்கிட்டு அது 3வது பெரிய கட்சின்னு மிகப்பெரிய மோசடியை பண்ணாங்க. சவுக்கு சங்கரையும் கஸ்தூரி சங்கரையும் ஆதன் மாதேசியும் ஓட விட்டு, கருத்தியலில் ஓட விட்டு அடித்தேன். எஸ், இந்த வார்த்தையை சொல்லித்தான் ஆகணும். அதில் ஆதன் மாதேஷ் மட்டும்தான் எனக்கு எவிடன்ஸ் கிடைக்கலங்க, நீங்கள் தாங்க உண்மைன்னு தம்பி ஆதன் மாதேஷ் அதை சொல்லிட்டு போயிட்டாப்புல. அப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சியில் இவர் கொஞ்சம் இடத்துல கேண்டிடேட் போட்டாங்க. போட்டதில் பாதிக்கப்பட்டது அதிமுக. அதில் ஒரு இடத்துல அதிமுக ரிபல கேண்டிடேட்டாக போட்டு விஜய் மன்றம்னு ஒரு ஷோவை காட்டினாங்க.
இதுதான் நகர்ப்புற உள்ளாட்சியில் இவருக்கு ஸ்டேட்டஸ். இப்போ என்னன்னா இப்போ ஒரு புதிய போல்சாட்டு அவரை வச்சு அடையாளப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்கள் வந்து தங்களை அடையாளப்படுத்துறாங்க. இது என்ன வாக்கு வரும், எப்படி வரும், கடைசி வரை இது எப்படி ஊர் போய் சேரப்போகுதெல்லாம் தேர்தல் ஆணைய முடிவில் தான் சொல்ல முடியுமே தவிர, இப்போ வந்து அணியை அமையதுக்கு முன்னாடி போலியா புரட்டா கருத்து கணிப்பு அமைப்பு என்ன பிரயோஜனம்? கருத்து கணிப்பு போட்டவங்களெல்லாம் தேமுதிகவை என்டிஏல தான் சேர்த்தாங்க, ஓபிஎஸ்ஐ என்டிஏல தான் சேர்த்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்டிஏக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தினகரனை என்டிஏல தான் சேர்த்தாங்க. என்டிஏல அவர் முழுமையாக இருப்பாராங்கிறது கேள்விக்குறி. அப்போ அந்த கருத்து கணிப்பாளர்கள் வந்து அணி அமையதுக்கு முன்னாடி சும்மா களம் அமையதுக்கு முன்னாடி போடுறதுல எதுவுமே அர்த்தம் இல்லை. பட் க்ரோட் புல்லர் பாப்புலாரிட்டி உள்ள ஒரு விஜய், அதில் எந்த மாற்றம் இல்லை. அதான் சார், இப்போ விஜய் பற்றி பேசும்போது பரவாயில்ல, எல்லாம் சொல்கிறாங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்கன்றாங்க. அரசியல் களம் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இப்போ பொலிட்டிக்கல் கேம்னு வரும்போது ஒரு நடிகரோட ஃபேன்ஸை ஒரு ஓட் பேஸாக பார்க்க முடியுமா? திருமங்கலத்தில் சரத்குமார் கண்டஸ்ட் பண்ண போனார். அப்போ அவர் சொன்னார், எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு, எனக்கு நாடியில் வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம்னு சொன்னார். ராதிகா வந்து சித்தி எல்லாம் பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்க சீரியலில். அப்போ சித்தி சீரியல்லாம் பயங்கர பாப்புலர் அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு நிறைய சீரியல் பாப்புலர், அன்னைக்கு சித்தி சீரியல் தான் மிகப்பெரிய பாப்புலர். அப்போ பெரிய ஒரு பூகம்பம் நடக்க போகுதுன்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், இஷ்யூ இல்லாமல் அங்கே போனீங்கன்னா அது சைனட் சாப்பிட்றதுன்னு சொன்னேன். கண்டஸ்டிங் திருமங்கலம், டேஸ்டிங் சைனடுன்னு சொன்னேன். அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்க. அங்கே வந்து இந்துக்களுக்கு வாழ்வுரிமை இல்லை, கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளை ஓடோடி வரும் அரசியல் கட்சிகள், இந்துக்கள் பிரச்சனையில் மௌனம் என்னன்னு, இந்துக்கள் பிரச்சனை அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கலன்னு மதுசூன பெருமாள்னு பறக்கையை சேர்ந்த எங்கள் ஊருக்கார ஒரு சகோதரர் வந்து நின்று 1000 ஓட்டுக்கு மேலே எடுத்தார். எந்த இஷ்யூவும் இல்லாமல் எம்ஜிஆர் மாதிரி நாடியில் விட்டு சரத்குமார் ராதிகா ஒவ்வொரு வீட்டிலையும் சித்தி சீரியலில் வராங்கன்னு. இப்போ விஜய்க்கு அப்படி தானே சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலேயும் தான் அஜித் ரசிகன் இருக்கிறான், சிவகார்த்திகை ரசிகன் இருக்கான், எல்லா நடிகருக்கும் தான் ரசிகன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லி எடுத்தது சில நூறு வாக்குகள் தான், 1000 ஓட்டை கூட தொடரல. இஷ்யூ இல்லாமல் யாருமே வாக்கெடுக்க முடியாது. விஜயும் இஷ்யூ சொல்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையை கொண்டு வராமல் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா யாருக்கும் ஓட்டு விழாது. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? அதில் என்ன பிரச்சனை பண்ணுறது? இஷ்யூ எடுக்கிறது என்ன பிரச்சனை? இல்லை, அவருடைய அரசியல் ஆலோசகரோட கணக்காக இருக்கலாம். அது நம்போன்றவர்கள் வந்து அவர் 24லே 39 எம்பி கேண்டிடேட் போட்டிருக்கணும். உண்மையிலே அவருக்கு ஒரு பலம் இருக்குன்னு அவங்க நினைக்கிற மாதிரி இருந்தால் 5 முனை போட்டியில் அந்த பலம் வந்து பெரிய அளவுக்கு வெளிப்பட்டிருக்கும். இப்போ வந்து பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்ததுலையுமே அவங்க 2 தரப்பானவங்க ஒரு தரப்பாக வர்றதுலே இவர் பலகீனப்படுறாரு. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியும் என்னையும் பிரிக்க முடியாது, எங்களை பிரிக்க சதின்னு சொல்கிறாரு. அப்போ பல நிரூபிக்காத விஜய்க்கு அவர் ஒன்றும் பெரிய மரியாதை கொடுக்கல. ஊடகத்தில் பொய் செய்திகள், கப்சா செய்திகளை பலரும் எழுதுவாங்களே தவிர, நாளைக்கு பன்னீர்செல்வம் விஜய் கூட்டணி கூட 4 பேர் எழுதுவாங்க. பட் நீங்கள் எப்படி அந்த சீட்டு பங்கு வைப்பீங்க? எப்படி நீங்கள் பலம் நிரூபிக்காதவர் கூட ஒரு அலையன்ஸ் ஃபார்மேஷன் போட முடியும்? ஸோ நீங்கள் பலம் நிரூபிக்கிறது உங்களுக்கு மஸ்ட்டு. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாநாடு முடிச்சும் மந்திரி சபையில் இடந்தாரன்னு சொல்லியும் 1% வாக்கு பலம் எடுத்தவங்க கூட உங்கள்கிட்ட மந்திரி சபையில் இடம் வாங்க வரல. இது முஸ்தபா பாய் மட்டும்தான் தினகரன் பாஜக கூட போயிட்டாருங்கிற கோபத்தில் அவர் மட்டும்தான் கொள்கை அடிப்படையில் நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீங்கன்னு வந்திருக்காரு. மந்திரி சபையில் இடம் கேட்டெல்லாம் வரலை. அப்போ நீங்கள் ஒரு மாநாட்டுக்கும் இன்னொரு மாநாட்டுக்கும் இடையில உங்கள் கனவு வந்து தகர்ந்து போச்சே. சீமான் வருவார், திருமாவளவன் வருவார், காங்கிரஸ் வரும், அவர் வருவார், இவர் வருவார்னா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை சபார்டினேட்டாவான்னு தானே எல்லாரும் கூப்பிட்றாங்க. திருமாவளவனே நான் ஏன் முதல்வர் வரக்கூடாதுன்னு தானே சொல்கிறாப்புல. சீமானே தம்பி நீ வேணா என் பின்னாடி வேணும் தானே சொல்கிறாப்புல. காங்கிரஸ் எப்படி இவரை நம்பி இவர் பின்னாடி வரும்? ஏற்கனவே ராகுல் காந்தி இவருக்கு 35 வயசு கடந்தாச்சு, இளைஞர் காங்கிரஸ் இல்லை, ராஜ்யசபா இல்லைன்னு தான் இவரை அனுப்பி விட்டார். இத்தனைக்கும் அந்த காலகட்டத்தில் இவர் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது அந்த கொண்டு குவிக்கிறது காரணமான அந்த குடும்பத்துக்கிட்டே போய் ராஜ்யசபா கேட்டார். ஆனால் அவங்க இவரை வச்சு அந்த இதெல்லாம் நம்ம டைல்யூட் பண்ணலாம் நினைக்கல. நீங்கள் ஒருத்தர் இல்லைன்னு அனுப்பி வச்சாங்க. ஸோ பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு வந்து என்ன ஒரு மரியாதை கிடைச்சிட முடியும்? சார், இப்போ நீங்கள் 24ல் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பலத்தை நிரூபிச்சிருப்பீங்கன்னா உங்களை தேடி ஆள் வருவாங்க. கணிசமான படம் நிரூபிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர்னு வரும். இன்றைக்கி நீங்கள் 0% தான் இருக்கிறீங்க. இதை மறைச்சிக்கிட்டு நீங்கள் வெறும் ஏட்டு சுரக்காயை வச்சு ப்ளே பண்ணலான்னு நினச்சா எந்த ப்ரூவ்டு லீடரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னா சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் அரசியலை கையில் எடுக்க மாட்டேங்கிறாரு, இஷ்யூஸை பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறீங்க இல்லையா. இப்போ ஆணவ கொலை நடக்குது,
பெரிய ஒரு இஷ்யூவா எல்லாருமே பேசுறாங்க. விஜய் மௌனமா இருக்காரு. எல்லாருமே கேட்கறாங்க, ஏன் விஜய் எதுவும் பேச மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வரும்போது ஒரு அறிக்கையாவது விடலாம்ல, ஏன் அதை பேசுறதுல என்ன பிரச்சனை, ஏன் குவைட்டா இருக்காரு? இல்லை, எல்லாரும் கோயிட்டா இருக்காங்கன்னு கேட்க வச்சுக்கிட்டு சாதக பாதத்தை பார்த்து அதுக்கப்புறம் அந்த மாநாட்டில் ஏதாவது பண்ண கூட செய்யலாம். ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவருக்கு உள்ளார்ந்த ஈடுபாடு இல்லை. அதில் எது லாபம் நஷ்டம், நிறைய பேர் வந்து அந்த ஆணவ கொலைக்கு எதிராக இருந்தாங்கன்னா இவரும் எதிராக ஓடுற வெள்ளத்தில் ஓடுவார். எதிர்நீச்சல் போடக்கூடிய தன்மை அவருக்கு இல்லை. சினிமாவில் எதிர்நீச்சல் போடுவாங்க, அரசியலில் ஓடுற வெள்ளத்தில் ஓடுற தன்மையில் போவாங்க. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பெரிய ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.